வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில தான் பல கிரகங்கள் இந்த மாசத்துல இருக்க போகுது. அதனால பங்குனி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு இருக்குங்க. அது என்னென்ன மாதிரி எல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். பொதுவா குரு பகவான் 2வது ராசியில இருக்கிறது நல்ல யோகம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும்னு இருக்கு, செல்வ செல்வாக்கியம் கூடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதன் மூலமா கடன்பட்டவங்களுக்கு கடன்களை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கடன்காரவங்களுக்கு கடன் அடைச்சு நிம்மதி பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்ப இருக்கதா செய்யுது. உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் கூட இருக்கு. அதனால மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. கேது பகவான் 4வது ராசியில இருக்கிறது மட்டும் நமக்கு தொந்தரவு கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு எப்பயோ வாங்கின வீடு அல்லது சொத்து பத்துக்கள்ல மட்டும் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஒரு சிலருக்கு ஒரு வீடை விட்டு இன்னொரு வீடு மாறுறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் கூட அமைச்சு கொடுக்கும் அந்த கேது பகவானை பொறுத்தளவு. ஒரு சிலருக்கு நெஞ்சில் இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை மாதிரி ஏதாவது ஏற்படும். அதனால நெஞ்சு வலி கூட வரலாம். ஸோ பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அது அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையாக தான் இருக்கும். 11வது ராசியில தான் சூரியன் இருக்காரு. அதனால இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நினைச்சபடி நடக்குங்க. அதே போல அரசாங்கத்தினால அரசியல்வாதிகள்னால நமக்கு ஏதாவது ஆதாயம் வேணுமா அப்படின்னா வேணும்னு இருக்கு, கிடைக்கணும்னு இருக்கு. யாருக்கெல்லாம் வேணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த ஆதாயம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் சேரும். அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தந்தை வழி உறவுக்காரவங்க மூலமாகலாம் நல்ல உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான். பெண்களுக்கு ஆண்கள்னாலையும் ஆண்களுக்கு பெண்கள்னாலையும் யோகமும் நல்ல சுகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப இருக்கு. திரைப்படக்கலை துறையில் இருக்கிறவங்க, கட்டடக்கலை துறையில் இருக்கிறவங்க, இந்த பியூட்டிஷியன் மாதிரியான லைன்ல இருக்கிறவங்க, ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வ செல்வாக்கியத்தை அந்த சுக்கிர பகவான் தேடி தருவாருங்க. சனி வேற உங்களுக்கு 11வது ராசிக்கு தான் மார்ச் 6ஆம் தேதி வரார். அப்பதான் சனி பயிற்சி வருது வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி. அது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சனி 11ல் இருக்குங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் பார்த்துக்கங்க. அதுவும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி வேற, கர்மாதிபதி வேற. அவரு லாபஸ்தானத்துக்கு வர்ற போது எல்லையில்லாத மகிழ்ச்சி இருக்கும். நினைச்சு பார்க்காத சில நல்ல காரியமெல்லாம் நடந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் வரும். ஸோ பாதகம் அப்படிங்கிறதே வராது. தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான பலன்களை தான் இனிமேல் சனி உங்களுக்கு கொடுப்பாரு. கிட்டத்தட்ட 2.5 வருட காலங்கள் அந்த மாதிரி கொடுப்பார். அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்காங்கல்ல, வேலை செய்கிறாங்கல்ல, இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில், அதாவது டிரைவர் கண்டக்டராக இருக்கிறது, வண்டி வாகனங்கள், மில்லு, பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரியான தொழிலெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பூராமே அற்புதமான யோகத்தை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. சுயதொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதன் மூலமாக நல்லா சம்பாரித்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதோட செவ்வாய் பகவான் வேற 10வது ராசியில தான் இருக்காரு. செவ்வாய் 10ல் இருந்தாலும் நல்லது தான். ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற ஒரு அமைப்பு வரும். தொழில் தொடங்கணும்னா தொடங்கிக்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குங்க. அதே செவ்வாய் பகவான் மார்ச் 27ஆம் தேதி 11வது ராசிக்கு போயிடுவார். அப்பையும் பூமி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை அந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். செவ்வாய் எங்கே தப்பு செய்வாருன்னா, நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க வழியில் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு இருக்கும். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது உடல்நிலை கோளாறுகள், ஏதோ ஒரு சிரம சிக்கல் வரலாம். மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்மையை கண்டிப்பாகவே கொடுக்குங்க. 10வது இடத்துல புதன் இருக்கு. 10வது இடத்துல புதன் இருந்தாலும் நல்லது தான். சிலருக்கெல்லாம் மீடியா துறையில் வேலை கிடைக்கிறது, கல்வித்துறையில் வேலை கிடைக்கிறது,
மீண்டும் படிக்கணும்னு என்ன இருந்தால் தாராளமாக படிக்கலாம். புதுசாக கல்வி நிலையங்கள் தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம். அக்கௌண்ட்ஸ் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான விஷயங்கள் இருக்கும், வேலையும் கிடைக்கும் அந்த துறைகளில். சிலருக்கு காவல்துறையில் இராணுவத்துல எல்லாம் கூட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இருக்குது. சிலருக்கு பூமி சம்மந்தப்பட்ட துறை அதில் வேலை கிடைக்கிறது, மருத்துவத்துறையில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கூட இந்த மாதம் வந்து இருக்குங்க. ஆக எங்கிட்டு பார்த்தாலும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு எல்லா கிரகமுமே நல்லா தான் இருக்கு. அதனால இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டமான மாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.